ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்கும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்யறது குக்கர்லன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 கப் அரிசி அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் நறுக்கின வெங்காயம் 5 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். தக்காளி 2, அடுத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா தழை 1 புடி கை அளவு எடுத்துக்கணும். அடுத்து கொத்தமல்லி எடுத்துருக்கேன். மிளகாய் பொடி 2 ஸ்பூன், பிரியாணி பொடி 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கரம் மசாலா ஐட்டங்க லவங்கம், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், ஒரு பழம் எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து இந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, லவங்கம், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நெய் எண்ணெய் போட்டு காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா கொஞ்சம் அப்படி செவந்து பொரியும். அப்போ நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா, வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆரம்பத்திலே போடுவாங்க. அப்படி போட்டால் அடி பிடிச்சிரும். அதனால் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு புடி புதினாவை அதில் போடணும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் காரம் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா அந்த மிளகாய் பொடியெலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு மசாலா நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராய்லர் சிக்கன்னா இது டைரெக்டாக வெந்துடும். இது நாட்டுக்கோழின்றதுனால மட்டன் மாதிரி நல்லா வேக வச்சுட்டு தான் செய்யணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா, உங்களுக்கு பிரியாணி மசாலா பவுடர் எப்படி அரைக்கணுன்றது தெரியணும்னா நான் ஏற்கனவே அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அந்த பிரியாணி மசாலா போடும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கெட்டி தயிர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்துக்கணும்.
இப்போ அந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு மட்டும் போடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, நாட்டுக்கோழி வந்து மட்டன் மாதிரி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று வேக வச்சுட்டு செய்யணும். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு நான் இப்போ தண்ணி எதுவுமே விடவே இல்லை. அந்த சிக்கனில் இருக்கிறது, அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருப்போம் இல்லையா, அதில் இருக்கிறது தான் அதில் தண்ணி பிரிஞ்சிருக்கு. நீங்கள் வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு வச்சுக்கலாம். இப்போது நான் இதோட வந்துட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டு வச்சுருக்கேன் சிக்கன் வேகிறதுக்கு. இதே பிராய்லர் சிக்கனாக இருந்தால் தனியாக இப்படி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வேக வைக்கணும். சிக்கன் ஒரு 3/4 வேக்காடு வேகிற மாதிரி நீங்கள் வச்சா போதும். அடுத்து நம்ம அளந்து வச்சிருக்க அரிசி, அதுக்கு தகுந்த தண்ணி. 3 கப்பு அரிசிக்கு 6 கப்புக்கு பதிலாக 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சாதம் பலன்னு வந்துட்டு உதிரியாக கிடைக்கும். இப்போ சாதத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரே விசில் விட்டால் போதும். ஏற்கனவே சிக்கன் வேக வச்சாச்சு. இப்போ சாதத்துக்கு மட்டும் தான் நம்ம விசில் விட்டுருக்கோம். ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடு. நறுக்கி வச்சிருக்க மல்லித்தழையை தூவி கிளறி இறக்குனீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.